Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து ரேரா தான் கிடைக்கும். வயல் நண்டுன்னு. இது ஆல்மோஸ்ட் கடல் நண்டு மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதை வச்சு ஒரு கிரேவி மாதிரி ஒன்று பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே அப்டேட் ஆகும். வாங்க, இதுக்கு தேவையான இந்த மசாலா இதை அரைச்சிட்டு அப்படியே நம்ம ஒன்றா போட்டு குக் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு 2 தக்காளி, ஒரு 50 grams ஆஃப் கோகோனட், அது கிரேட் இல்லை இவ்வளோ அளவுக்கு கோகோனட் 3 வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரம் தேவைன்னு கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். இது எல்லாமே ஒன்றா அரைச்சிட்டு இதை போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம கிரேவி மாதிரி பண்ணிடுறோம். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் நண்டு வந்து முன்னாடியே வாங்கிட்டீங்க, உங்களால் உடனே சமைக்க முடியல அப்படின்னா அது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா உள்ளே தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸாக என்னென்னா, நீங்கள் நண்டு வந்தோடனே கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் இல்லை ஒரு கடாயில் போட்டு லைட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% குக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தண்ணி ஆகாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நல்லா ஹீட்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அந்த சதை வந்து நல்லா உங்களுக்கு வந்து டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லேட்டாக பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி நண்டு டேஸ்ட் மாறாமல் அப்படியே கிடைக்கும். அதுதான், அது மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மசாலா அரைச்சிட்டு நம்ம இதில் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ண வேண்டியது. ரொம்ப சிம்பிளான கிரேவி, ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை ரிஃபைண்ட் ஆயில் கூட உங்களுக்கு விருப்பம்னா யூஸ் பண்ணலாம். இப்போ அதில் சோம்பு தாளிச்சிட்டு பொரியணும். பொரிஞ்சோன்னா அடுத்தது நம்ம இதில் கிரேவியில் அந்த மசாலா தயாரிச்சதில் நம்ம கொஞ்சம் அரைச்சிருக்கோம். பட் அது அதில் போடலைன்னா நீங்கள் வந்து கீரி கூட போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போடணும். அது பொரிஞ்சோன்னா நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடணும். இதில் 2 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தான். உங்களுக்கு காட்டின எல்லா விஷயத்தையும் நல்லா வந்து மையாக அரைச்சிக்கோங்க. நான் இந்த மசாலாவோடையே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது நல்லா ராவாக இருக்குது. ஸோ அதை குக் பண்ணிவிட்டு நல்லா அது குக் ஆனோன்னே நம்ம நண்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது கொஞ்சம் ஓரளவு பச்சை வாசனை போனோன்னே, நண்டு ஆல்ரெடி ஓரளவு குக் ஆகிருக்கனால நம்ம இப்போயே போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது நல்லா குக் ஆகணும். இது குக் ஆனோன்னே நெக்ஸ்ட் நம்ம வந்து நண்டை போட்டுட்டு ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். சால்ட்டும் இதில் போகிற பச்சை மிளகா, அப்புறம் இதில் போகிற மிளகாத்தூள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மற்றபடி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அது. பாருங்கள், ஓரளவு இது வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நண்டை போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்ச நண்டை போட்டுடலாம். நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே உங்களால் வந்து நண்டு சமைக்க முடியலன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நீட் போகாது, தண்ணி விடாமல் நல்லா ஃபேமாக இருக்கும். ஒன்று சீக்கிரம் நீங்கள் குக் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ரெசிபியில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து கிரேவி. ஆக்சுவலாக இது வந்து குழம்பு கிடையாது, கிரேவி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போது நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெய் தெரிச்சது இல்லையா, அது கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் நான் மிக்ஸ் பண்ண மட்டும்னால அப்படி இருந்துச்சு. இல்லைன்னா இந்த மாதிரி ஆகாது. நீங்கள் வந்து ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இது மாதிரி போட்டுட்டு நல்லா குக் பண்ணிங்க. உப்பு காரம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வயல் நண்டு வந்து அப்போல்லாம் நிறைய செய்வாங்க. பட் இதெல்லாம் இங்கே கிடைக்கல. இப்போ நாங்கள் வந்திருக்க ஏரியாவில் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்களுக்கு அது ரொம்ப ரேராக இருந்துச்சு, கிடச்சிச்சு. ஸோ அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நண்டு இது பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. அண்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு நல்ல பால் நல்லா ஊறுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம கடல் நண்டை விட இது ரொம்ப சத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிக்கிறாங்க. இது வந்து நிறைய வயலில் கஷ்டப்பட்டு தான் பிடிப்பாங்களாம். அவங்க சொன்னாங்க அந்த எப்படி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் சொல்லும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வயலில் இந்த கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து
கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் டேங்கியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக வரும்போது 1 ஸ்பூன் சுகர் அண்ட் 1 ஸ்பூன் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டேன். ஏன்னா அப்படி இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இது உறிஞ்சி சாப்பிடுவோன்றதுனால இதில் வந்து கொஞ்சம் காரம் ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிரேவிலேருந்து இந்த பதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் பெப்பர் அண்ட் 1.5 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதை சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா ஒரே எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இங்கே நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, நிறைய குட்டீஸ்லாம் வந்திருக்காங்க. அதான் இவ்வளோ சத்தம். அதுக்கு நடுவில் தான் நான் உங்களுக்கு ரெசிபி பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் ஒரு நிமிஷம், நான் சர்விங் பவுலில் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான வயல் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து நான் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இதில் கருவேப்பிலையை நீங்கள் பொரிச்சிட்டு கூட நீங்கள் கார்னிஷ் பண்ணலாம். கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது என்னென்னா, இந்த கிரேவியில் எல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நடுவில் அந்த கிரேவி ஓரளவு கிரேவியாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த சுகர் அண்ட் பெப்பர் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் அது போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே கிரேவியை மிக்சர் வச்சு நீங்கள் இதை சிக்கனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கு கோல்டு அது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வயல் நண்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கிரேவியாவோ இல்லை சூப்பாவோ இல்லை குழம்பாவோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.